ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சிஎஸ்கே வந்து அடுத்த மேட்ச் வந்து நான் ஆர்ஆரை வந்து எதிர்கொள்கிறாங்க, டெல்லியில் வந்து எதிர்கொள்கிறாங்க. அப்போ அந்த மேட்சோட பிளேயிங்லான வீடியோ தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அது நீங்கள் பார்த்து நம்பர் 1 வந்து நம்ம ஆயுஷ் மாத்திர கம்பல்சரி அவர் வந்துடுவார். அந்த ஆப்போனண்ட் அவர் நம்பர் 2 வந்து யார் தான் கன்ஃபார்மாக தெரியல. ஏன்னா சாம் கார்னே இப்போ கிடையாது, டெவான் கார்னே வந்துக்கிறாரு. அவர் ஆட வைப்பாங்களா? போன மேட்ச் வந்து சரி ஆடாதனால அவர் பக்கம் திரும்புவாங்களா, இல்லை ரச்சின் பக்கம் திரும்புவாங்களா, இல்லை யங்ஸ்டர் நம்ம தமிழ்நாடு சேர்ந்த பிளேயரில் ஆண்ட்ரஸ் சுஜாத்தெல்லாம் இருக்காங்க, ராமகிருஷ்ணா கோஷ்லங்கிற அவங்க பக்கம் திரும்புவாங்களா என்னன்னு தெரியல. அந்த 2வது ஸ்லாட் மட்டும் யார் பக்கம் போகுதுன்னு தெரியல. மற்றபடி இது எல்லாமே ஃபிக்ஸ்டோட பிள்ளைங்கள ஒன்று தான் இருக்கும், மாற்று கருத்தே கிடையாது. ஒன்று தலை கான்வே கூட பக்கம் போவாரா, இன்னொரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம், இல்லை ரச்சின் கொடுத்து பார்ப்போம், ஃபியூச்சருக்கும் போவாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் கம்பல்சரி இவங்க 2 பேரில் ஒருத்தர் கம்பல்சரி அந்த இடத்துல ஆடுவாங்க. ஏன்னா சாம் கார்னு கிடையாது. அதே மாதிரி நேற்று இருக்கிறாங்க பார்த்திருந்தா கூட அந்த மாதிரி எடுக்கலாம், வரத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி வந்து வேறு எந்த சான்ஸும் கிடையாது. ஒன்று கான்வே ரச்சின் நம்பர் 2 ஸ்லாட் வச்சுங்க. 2 பேரில் யாரும் ஒருத்தர் தான் ஆடுவார். நம்பர் 3 வந்து நம்ம உருவில் பட்டேல் வரத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. எனக்கு தெரிஞ்சோடனே போன மேட்ச் செம்மையாக ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணால அவர் வந்து நம்பர் 3 வரத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. நம்பர் 4 நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம டெவால் பிரேவிஸ், அவர் வந்து ஒரு நம்ம ஃப்யூச்சர் அடுத்த 10 வருஷம் நம்ம தாங்கி பிடிக்க போகுதுன்னு யாருன்னு கேட்டிங்கன்னா இவர் கம்பல்சரி அந்த ஸ்லாட்டில் இருப்பார். சரியான ஒரு பவர் ஹிட்டராக இருக்கார். அவரை கம்பல்சரி அவர் மாற்றத்துக்கு வாய்ப்பு கிடையாது. நம்பர் 5 பார்த்தீங்கன்னா நம்ம ஜடேஜா வந்துடுவார். ஜடேஜா சிவன் துபே இவங்க 2 பேரில் யார் வேணால் மாறி வருவாங்க. ஸ்பின்னர் அமிச்சாங்கன்னா கம்பல்சரி நம்ம துபே வரத்துக்கு வாய்ப்பு அப்படி சொல்கிற மாதிரி தவிர கம்பல்சரி அவர் இம்பாக்டே கிரியேட் பண்ண மாட்டார். இருந்தாலும் நம்பர் 5 இவங்க 2 பேர் யார் வேணால் மாறி வரலாம். சிவன் துபே அவர் ஜடேஜா. நம்பர் 6 நம்பர் 5 ஓகேங்களா. நம்பர் 7 வந்து நம்ம எப்பவுமே தலை தோனி தான், வேறு யாருமே மாற்று கருத்து கிடையாது. அவர் வந்து நம்பர் 7 வந்து. நம்பர் 8 வந்து நம்ம 100 வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம 100 கிட்டே ஓரளவுக்கு பேட்டிங் ஸ்கில் இருக்குது. ஆனால் அந்தளவுக்கு இங்கே ஐபிஎல்ல ஒருத்தர் ஈடுபடாது. அவங்களுக்கு ஸ்கில்லாம் தெரியும். அவங்க வந்து அந்த ஃப்ரான்ச்சைஸில் அடிக்கும் போது ஓரளவுக்கு அடிப்பாங்க. இதில் வந்து ஐபிஎல் சீக்கிரம் அடிக்க முடியாது ஓகேங்களா. நம்பர் 8 வந்து 100 வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அவர் 10 ரன் இருக்குது. அவர் இம்பாக்ட் வேறு மாறி யாரா வரத்துக்கு கம்போஜிக்கிறார், அவர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி எனக்கு தெரிஞ்சு அதே பிளேனில் வந்தாங்க கலீல் அகமது. வேறு எந்த பிளேனிலும் மாறத்துக்கு வாய்ப்பே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு எங்கே மாறுன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று பத்தினா ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு வந்து இவர் வரான், நேஷனல் லீஸ் வரத்துக்கு அதிக வாய்ப்பு. அவரும் வரேன்னு சொல்லிட்டாரு. ஆனால் கம்பல்சரி அவர் வரத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது இல்லை. 2வது முதல் மாற்றம் வந்து நம்ம ஓப்பனிங் ஸ்டார்ட்டில் தான் யாருன்னா நம்ம ரச்சினா ஒரு கான்வே. இவங்க 2 பேரில் யார் ஆடவும் தெரியல. அவங்க 2 பேரில் கம்பல்சரி ஒருத்தர் வந்து ஆடியே ஆகணும். அதனால் வந்து எனக்கு தெரிஞ்சு யார் பக்கம் திரும்பவும் தெரியல. அந்த 2 பேரில் ஒருத்தர் கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா லாஸ்ட் வந்து அடுத்த இடத்த மாற்ற போகிறது வந்து கேட்டிங்கன்னா இவர் தான். யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம பத்தினா இடத்துல வந்து மாற்ற வாய்ப்பு இருக்குது. அதில் 100 வந்து சொல்லி ஆகணுங்க. 10 வருஷமாக நம்ம ஜடேஜா நம்ம சிஎஸ்கே என்ன செஞ்சு கொடுத்தாரோ அதே மாதிரி இப்போ நம்ம 100 நம்மளுக்கு அடுத்த 10 வருஷத்துக்கு செஞ்சு தர போகிறாரு. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஜடேஜா இத்தனை 10 வருஷத்தில் எடுத்துன மாதிரி இன்னிங்ஸ் ஆடி பயங்கரமான சிஎஸ்கே ஒரு செம்மையாக இம்பாக்ட் கிரியேட் பண்ணாரோ அந்த இம்பாக்ட் வந்து 100 ஆள் பவுலிங்கில் பண்ண முடியும், பேட்டிங்கில் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. ஆனால் பவுலிங்கில் கம்பல்சரி கை கொடுப்பாரு எனக்கு தோணுது. ஏன்னா ஒரு எனக்கு விக்கெட் வேணும்னு சொல்லினோடனே தலை தோனி கேட்டவுடனே நம்ம ஜடேஜா விக்கெட் எடுத்து கொடுத்த ஒரு பவுலர், அந்த மாதிரி ஒரு பவுலர் இருக்கும்போது 100 ஒரு இம்பாக்ட் எப்படி சொல்கிறது, விக்கெட் டேக்கிங் ஒரு பவுலர் அடிக்க போனால் அவுட் ஆகிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு பவுலரை வந்து நீங்கள் அடிக்கக்கூடாது, அடிக்க முடியாது. அடிக்கக்கூடாதுன்னு சொல்லலை, அடிக்க முடியாதுன்னு சொல்கிறேன். ஏன் அப்படி அடிக்க முடியாதுன்னா, ஒரு விக்கெட் டேக்கிங் பவுலர் அவர் வந்து ரஷீத் கானோட பேபி ரஷீத் கான்னு அவர் சொல்லலாம். ஏன்னா அந்த மாதிரி ஒரு ரஷீத் கான் கூட நீங்கள் அடிச்சிடலாம். அவர் வந்து இந்த பக்கம் ஸ்பீட்னு போகிற இவர் இந்த பக்கம் ட்ரை பண்ணும்போது நீங்கள் வந்து அவ்வளோ சீக்கிரம் கணிக்க முடியாது. எந்த பால் வந்து கூகுளி போடுவார், டக்குன்னு லெக் ஸ்பின் போடுவார். அந்த மாதிரி பண்ணும்போது நீங்கள் அடிக்க இல்லை, லெக் ஸ்பின் அடிக்கும் போது கூகுளி ஆகிடுச்சுன்னா அழகாக ஸ்டெம்பை தூக்கிட்டு போயினே இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு இடம் உஷாராக ஆடணும். கிடைச்சா ஷார்ட் பால்லாம் போட ஓரளவு கிடைச்சா 6 எடுக்கலாமே தவிர அந்த ஸ்லாட்லாம் போட உஷாராக ஆடினா அவர்கிட்டலாம் மாட்டிச்சுன்னா ஸ்டெம்பு தெரிச்சிடும். அந்த மாதிரி ஒரு பவுலரில் வந்து நீங்கள் பார்த்து தான் ஆகணும். ஜடேஜா ஒரு காலத்தில் வந்து சிஎஸ்கே எப்படி தாங்கி பிடிச்சாரோ அதை வந்து கம்பல்சரி 100 எனக்கு பிடிப்பாருன்னு எனக்கு தோணுது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு பிளேயராக சிஎஸ்கே எடுத்தானா சும்மா விட மாட்டாங்க. ஏன்னா அவருக்கு வந்து 20 வயசு தான் ஆகுது. இன்னும் கம்பல்சரி 10 வருஷம் 5 வருஷம் ஆடலாம். ஆனால் அந்த 10 வருஷம் 5 வருஷம் சிஎஸ்கே அவருக்கு வந்து வச்சிருக்கணும். டீமில் வந்து வெளியே விடவே கூடாது. அது வெளியே விட்டால் கூட நம்ம ரீட்டைன் பண்ணி எடுத்தோம் வந்து. அந்த மாதிரி ஒரு பிளேயரில் வந்து வெளியே விட்டிங்கன்னா ரொம்ப ப்ரைஸ் போகிறதுக்கு அது. ஏன்னா தலைவராங்க பேட்ஸ்மேனே தலைவரை வைக்கிறாரு நம்ம 100 ஆகும்போது. ஏன்னா ஒரு பேட்ஸ்மேன் மட்டும் தான் மேட்ச்சில் நல்லா படுது. எல்லா பேட்ஸ்மேனும் அவர் அடிக்க ரிஷப் பண்ட்லாம் தடவி ஆடி இருந்தார் நம்ம 100 ஆகும்போது. அந்த மேட்ச்சில் என்னமோ 11 ரன் வந்து கொடுத்துருந்தாரு. நீங்கள் 11 18 தெரிஞ்சு 4 ஓவர் போட்டு இந்த மாதிரி ஒரு பிளேயர்லாம் வந்து சரியான ஒரு பிளேயராக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஒரு பயங்கரமான ஒரு இந்த மாதிரி சிவிலில் போடும்போது எல்லா மேட்ச்சில் க்ரூஷியலான விக்கெட்டையும் எடுத்து கொடுத்துறாரு. ஆனால் கம்பல்சரி அது வந்து மேட்ச்சில் இருக்க வாய்ப்பு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு 10 வருஷத்துக்கு ஆக்ஷனில் செஞ்ச தரமான சமூகத்தை 100 எடுத்து தான் நான் சொல்லுவேன். ஏன்னா 10 கோடி சொல்லி எடுத்து 10 வருஷத்துக்கு அவர் வச்சுக்கிறதுக்காக தான் 10 கோடி கொடுத்து எடுத்துக்கிறாங்க. ஆனால் கம்பல்சரி 2028 வரையும் ஆடுவார். அதுக்கப்புறம் தான் அந்த மெகா ஆக்ஷனில் வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல, மாற்றுறதுக்கு என்ன வேணா இருக்காங்க. சிஎஸ்கே ஒரு கம்பல்சரி போய் ஆகணும் எனக்கு தோணுது. நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.